சிங்கம் 1ல் வந்து அந்த 2 மலைக்கு நடுவில் ரோடு இருக்கும். ஸோ அங்கே இருக்குல்ல, அதான் ரெட்டியார்பட்டி. ஐயத்தல்ல அண்டு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு வண்டியில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மலையை ஓட்டச்சி ரோடு போட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒன் டே ட்ரிப்பு தான் இது. ஆக்சுவலாக ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்னு, அதனால் வந்து நான் பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா பஸ்ஸில் டிக்கெட் எல்லாம் 3000 2500 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏர்லி மார்னிங் பைக்கில் போயிட்டு அங்கே ஒரு 11 மணிக்கு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே இம்மிடியேட்டாக ரிட்டன் வந்துடலாம் தான் பிளானு. இப்போ அதனால தான் காலையிலே கிளம்பியாச்சு. இந்த ரைடு வந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்டு 630 கிலோமீட்டர்ஸ் வரும் அப்பு மட்டும், அப் அண்ட் டவுன். ஸோ டோட்டலாக 1270 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஓகேவா? இப்போ வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டையார்பட்டி போகிறேன், திருநெல்வேலி பக்கம். ரைட், ரெட்டையார்பட்டி மீன்ஸ் கரெக்டாக அந்த இது இருக்குது தெரியுமா, இந்த படம் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க தெரியுமா, சிங்கம் 1ல் வந்து அந்த 2 மலைக்கு நடுவில் ரோடு இருக்கும். ஸோ அங்கே இருக்குல்ல, அதான் ரெட்டையார்பட்டி. ஸோ அந்த இடம் வரைக்கும் தான் போகிறோம் இப்போது. போயிட்டு என்னென்னா, நான் நாளைக்கு மறுபடியும் வந்து மார்னிங் வந்து சென்னையில் எக்மோரில் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது. அதனால் போயிட்டு கையோட இமீடியட்டாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு 2 to 3 hours, மேக்ஸிமம் ஒரு 4 hours அங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் இமீடியட்டாக கிளம்பி மறுபடியும் சென்னைக்கு வந்துட போகிறேன். ஓகேவா? இது ஒரு பயங்கரமான ரைடாக இருக்க போகுது. ஏற்கனவே இப்போ தான் வந்து முந்தானத்து நைட்டு தான் வந்து சென்னைக்கு வந்தேன். இந்த ட்ரிப் முடிச்சுட்டு தனுஷ்கோடி, வேளாங்கண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அப்படியே கண்டினியூஸாக ரைடு. ஆக்சுவலாக நேற்றே கிளம்ப வேண்டியது. நேற்று வந்து எங்கள் மாமா வரலன்னு ஒன்றே, சரி நான் பஸ்ஸு டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அப்புறம் ரிட்டன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லேட் நைட் பஸ் தான் இருந்தது. அப்புறம் நான் மார்னிங் இங்கே ஒரு 10 o'clock என்னால் வர முடியாமல் போயிடும். அதனால தான் சரி பைக்லேயே போயிட்டு வந்துடலாமே. பைக்னால் நம்ம நினச்ச டைம் போயிட்டு வந்துடலாம். இன்கேஸ் எதாவது ப்ராப்ளம்னா தான் எமர்ஜென்சி ஆகும், மற்றபடி நம்ம நினச்ச டைமுக்கு ஈஸியாக போயிடலான்னு தான் நான் பைக்கில் எடுத்திருக்கேன். இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா, 150 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு இன் 1 hour 40 minutes. இங்கே பார்த்தீங்களா, நிலா பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. கோப்ரோவில் தெரியுதா, ஃபுல்லாக மரமாக இருக்கே. இந்த சைடு மரம் இல்லை. இப்போ பாருங்கள், நிலா தெரியுதா அங்கே பார்த்தீங்களா. நிலா வந்து இப்போ மறைஞ்சிருவார். சூரியன் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் வெளியே வர ஆரம்பிச்சிருவார். 165 கிலோமீட்டர் இருக்குது திருச்சியில் போயிட்டு மறுபடியும் ஒரு டேங்க் ஃபுல் அடிக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ தான் ஒரு டேங்க் ஃபுல் பண்ணேன். ஸோ வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். திருச்சிராப்பள்ளி, சேலம், மதுரை வரைக்கும் ஒரே ரோடு தான். நிலா அப்போவுமே நம்ம கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருந்தோம் ரைட் சைடில். இப்போ நம்மளுக்கு ரோட்டுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வந்துச்சு பார்த்தீங்களா, பக்கவாக இருக்குல்ல. பொட்டு வைச்ச ஒரு வட்ட நிலா மாதிரி ரவுண்டாக இருக்காரு. கொஞ்சோண்டு தாங்க ஷேப் மாதிரி இருக்குது, இல்லைனா ஃபுல்லாக 100% ரவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரவுண்டு மாதிரி தான் தெரியுது. வைசரில் ஏதாவது பூச்சிக்கீச்சி இருக்கா, ஒரு மாதிரி தெரியுது நிலா. ஐயோ, குயிக் ஷிஃப்டர் எரர் வந்துட்டானா, இந்த குயிக் ஷிஃப்டருக்கு வேறு வேலையே இல்லைங்க. ஒன்றா எரர் வந்துடுவாங்க. சை ஓ ஆன் ஒழுங்கு மரியாதை ஆஃப் ஆகிட்டு. எத்தனை வாட்டி தான் நானும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது. ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா மினிமம் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டினா ஒரு 5 வாட்டியாவது ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது பெரிய போராட்டமாக இருக்குப்பா. குயிக் ஷிஃப்டரை பேசாமல் கழட்டி தூக்கி எரிஞ்சிட வேண்டியதான். இவன் பின்னாடி நான் எப்போடா போய் சேர்றது, எல்லாத்தையும் தள்ளி விட்டு போகிறான் பாருங்களேன். தள்ளு 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 ஆய தள்ளு 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 ஆய தள்ளு. என் மேலே தள்ளி விட்டுறதரா, தள்ளு தள்ளு. இவ்வளோ பெரிய லாரி வருது, பாதி ட்ராக்குக்கு மேலே இருக்குங்க இந்த லாரி. ஐயோ ஐயோ, இந்த லாரி சைஸை பார்த்தீங்களா. பின்னாடியே 8 டயர், 8 டயர் லாரியை வச்சுட்டு எல்லாத்தையும் தள்ளி விடுவா. போச்சு அங்கே பாருங்க, அடி பொல்லி கல் ஒன்று ரோட்டில் வந்துச்சு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கு. செம்ம ஃபன்னாக இருக்குங்க. போங்க, இந்த லாரியோட முடிஞ்சிச்சா, அவ்வளோதான். சரியான எத்தனையோ டன் இருக்கும்னு நினைக்கிறாங்க இந்த மிஷின் சைஸை பார்த்தீங்களா. தலைவரை நீ இப்படி வரியா, சரி நான் இப்படி வரேன். தலைவர் கொஞ்சம் வழி விட்ருங்க, நான் சல்லுன்னு போயிடுறேன். ரொம்ப பெருசாக இல்லை, சென்டரில் ஃபுல்லாக போலாக தான் இருக்குது மிஷினு. எல்லா பிளாஸ்டிக்கையும் தள்ளி விட்டு போகிறாரு அவர். நம்மளோட வழக்கமான பாரத் பங்கு வந்துட்டு
திருச்சி. ஓகே, இப்போ இங்கே ஒரு டேங்க் ஃபுல் அடிச்சுட்டு ஒரு குட்டி பிரேக் எடுக்க போகிறேன். டேங்க் ஃபுல் நார்மல். கார்டு இருக்குல்லண்ணா, இந்த கம்பி இருக்கும்ண்ணா, அது கொஞ்சம் பார்த்து போடுங்க. A to B திறந்துருக்கா? திறந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சொதப்பலாகி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சி இந்த பாரத் பங்க் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் இப்போ டேங்க் ஃபில் பண்ணேன். 1150க்கு பிடிச்சிது. அண்டு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு வண்டியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவிக்குமார் ப்ரோவில் வந்து அந்த கிராஸ் பேரில் வந்து போல்ட் மாட்டுற இடத்துல ஒரு கட்டு விழுந்தது இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம வண்டியிலும் விழுந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், என்னடா இது ரொம்ப நேரம் ஒரு வைப்ரேஷன் வருது, கிருன்னு வருதுன்னு பார்த்தேன். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல கட்டாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? இப்போ வந்து இதை வச்சுக்கிட்டே வண்டியை மேற்கொண்டு உஷாராக ஓட்டணும். ஏன்னா அடுத்த பார்ட்டு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய சிக்கலாயிடும். அதனால் கொஞ்சம் டெக்னிக்காக ஓட்டுவோம் வண்டியை. ஆனால் எப்படி போய் தான் ஆகணும். 10:30க்கெலாம் நான் வந்து திருநெல்வேலி போய் தான் ஆகணும். போயிடுவேன். இப்போ கரெக்டாக டைம் வந்து 7:05 ஆகுது. 300 கிலோமீட்டர் கவர் ஆக போகுது. ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணி 3 hours 10 minutes ஆக போகுது. இங்கே இன்னொரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோல் போட்ட மாதிரி அப்படியே நம்ம கம்பி இருக்குல்ல, அதை போட்டு அழகாக 110 அப்படியே லாக் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்க போகிறேன். வேறு வழி இல்லை. சரி பார்ப்போம். இது மேலே இருக்கிற கம்பி அடுத்த கம்பி கட் ஆகிடக்கூடாது. இன்கேஸ் இங்கே இருக்கிற கம்பி கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பொத்துன்னு இப்படி கீழே விழுந்துடும். பொத்துன்னு கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு 120 130 அந்த ஸ்பீடில் போக சொல்ல பொத்துன்னு கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது வண்டி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் பார்த்து நிதானமாக டீல் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ போசல் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எஸ், மதுரை வந்தாச்சு. மதுரை வந்து கரெக்டாக 5 hours வந்திருக்கேன். 5 hours 455 kilometers. ஸ்ரீ பாலாஜி டோல்வே ப்ரைவேட் லிமிடெட். இப்போ லைனாக வரும் பாருங்கள், அந்த இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு கோட்டை சொல்ல இந்த டோல் பிளாஸா எனக்கு தெரிஞ்சு 4 வந்ததுங்க, லைனாக வந்தது. ஏன்னா மதுரை வந்து மெயின் ஜங்ஷனில், ஸோ அது எல்லா சைடும் பிரியறதுக்கு எல்லா சைடும் ஒவ்வொரு டோலு, எல்லாமே வந்து ஸ்ரீ பாலாஜி டோல்வே தான். எம்மாடி, எனக்கு இன்னும் ஒரு 155 kilometer தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10:45 மேக்ஸிமம் 11க்குள்ளே போய் ரீச் ஆகிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டேங்க் ஃபுல் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 3 பாயிண்ட் தான் இருக்குது. இன்னும் ஒரு டேங்க் ஃபுல் அடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் NH44 அந்த ரோட்டில் போய் அடிச்சிக்க வேண்டியதான். அது இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியலையே. NH44 இன்னும் ஒரு 50 kilometerனா பிரச்சனை இல்லை. சரி பார்ப்போம், அப்படியே போகிறவில்ல சொல்கிறேன். இப்போது நம்ம இன்னொரு 6 kilometer போனோடனே இந்தியாவோட பிக்கஸ்ட் ஹைவே இதுதான். இந்தியாவோட நேஷ்னல் ஹைவேல இதுதான் பிக்கஸ்ட் ஹைவே. NH44 இன்னொரு 5.5 kilometers வரப்போகுது. வந்தப்புறம் அந்த ரோட்டில் அசால்ட்டாக ஓட்டலாங்க. 130லாம் ஒன்றுமே இல்லை. அந்த ரோட்டில் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் கரெக்டாக ஒரு 150 kilometer இருக்குது. அந்த 150 kilometer எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour 20 minutes முடிச்சிடுவேன். ஸோ செம்ம ரோடுங்க. ஆனால் அது NH44. ஆனால் அதில் கூட அங்கங்கே வந்து நிறைய ஊர்லாம் வரும், நிறைய பேரிகேட் வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நிறைய ஸ்ட்ரெச்சு கிடைக்கும். இப்போ அந்த ரோடு போனோடனே காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு ஓட்ட சொல்ல கூட இந்த ரோடு தான் எடுத்து NH44 லெஃப்ட் எடுத்து நேராக வந்து சாத்தூர் டோலில் வந்து அப்படியே யூட்டர்ன் பண்ணி சேலம் பிடிச்சி அப்படியே வந்து மதுராந்தகத்தில் போய் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ரைடை. என்ன டோல் பிளாஸா இது? எதிர்வட்டம் டோல் பிளாஸா. எதிர்வட்டம் டோல் பிளாஸாலேருந்து தான் நான் யூட்டர்ன் அடித்தேன். இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு எம்மாடி. அடுத்தது வந்து 48 hours ரைடுக்கு வந்து ரூட்டு பார்க்கணும், எந்த ரூட்டில் வண்டி ஓட்டலான்ட்டு. ஒரு 48 hours 3500 kilometers மினிமம் 3500 ஓட்டியே ஆகணும். ப்ரீவியஸ் ரெக்கார்டு வந்து 3350 நினைக்கிறேன். நான் வந்து 3500 ப்ளஸ் ஓட்டலான் இருக்கேன். பார்ப்போம். எப்படியும் NH ரூட்டில் 2 வாட்டி ஃபுல்லாக ஓட்டுவேன். எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி டு ஓசூர் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றபடி வேறு ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா டோட்டலாக ஒரு 35 வரணுமே கிலோமீட்டரு. பார்ப்போம், அது ரூட் போட்டுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா?
இதுதான் ரெட்டையார் பெட்டி. சிங்கம் சிங்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டு. நான் எக்ஸ்பிரஸில் வர சொல்ல என்ன பண்ணேன், மேலே மலை உச்சிக்கு போனேன். ஆனால் இந்த வாட்டி வந்து எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. இப்போ போயிட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு 2-3 ஹவரில் பட்டுன்னு அங்கேருந்து கிளம்பி நேராக மறுபடியும் சென்னை ஓடி வரணும். இல்லைனா இந்த வாட்டி ஒரு வாட்டியாக தான் மேலே ஏறிடலான்னு பார்த்தேன். சரி ஓகே, பாருங்கள் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கா? கடாய் நல்லா மலையை ஓட்டச்சி ரோடு போட்டு க்ளீனாக வச்சுருக்காங்க. சரி வாங்க, இப்போ போயிட்டு மேப் எங்கே காட்டுது, ரைட்டு காட்டுதா? ரைட். ஹாய். தெரியலையா? ஆள் தெரியலையா? ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு ரிலேட்டிவ் எல்லாம் பார்த்து. உங்கள் மீசை அப்படியே முறுக்கி விடுங்க. ஆமாம், கண்டிப்பாக யூடியூப்பில் போடுவேன் உங்கள் மீசையை பார்த்துக்கோங்க. இவர் தான் எங்கள் மாமா. ஐயோ, என்னது இது? லெஃப்ட் காட்டிச்சு, லெஃப்ட் ரோடை காணும். என்னங்க இது பயங்கரமாக இருளோன்னு ஆயிடுச்சு. அதுக்குள்ளே விண்டு வேறு பயங்கரமாக அடிக்குதுங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் போடுறதுக்கே பயமாக இருக்குது. கமான் ட்ரெயின் கமான் ட்ரெயின். பிபிஜியோட ரெயின் கிட்ஸ்லாம் போட்டிருக்கேன். இப்போ இது எந்த அளவில் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். கோப்ரோ வந்து என்னாச்சுன்னா மண்டையை போட்டுச்சா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக ஆனே ஆக மாட்டேங்குது.